ஹாய் வெல்கம் டு யுவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 10 எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நிலைமையில பிக் பாஸ் சீசன் 10 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து பிக் பாஸ் சீசன் 10 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லோகோவில் வந்து எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 வந்து செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அதுவும் 6ஆம் தேதி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்கும்போது ஓகே, 100 நாள் வேலை திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் 100 நாளைக்கு கன்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. மக்களுக்கு என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இல்ல. எப்படியா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அடிச்சுக்க போறாங்க. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்க போறாங்க. ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே பெரிய ஃபேமஸ் ஆக போறாங்க. ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே கேவலமா திட்டு வாங்க போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக போகுது விஜய் டிவில. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஓகே செம்மையா இருக்க போகுது. யாரெல்லாம் வந்து பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசி ஆகணும். பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 50 பேர்ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 25 பேர் வரைக்கும் எபிசோட் 12 வரைக்கும் போயிடுச்சு. அ அதில முக்கியமா வந்து சொல்லணும்னா, இந்த வில்லேஜ் கேர்ள் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? அவங்க பேர் என்ன? கண்ணம்மாவோ இல்ல முனியம்மான்னு நினைக்கிறேன். அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள வச்சு அப்படியே ஒரு காமன் மேல உள்ள எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி யூடியூப்ல 3,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இன்ஸ்டாலயும் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல. அவங்க இன்னும் எதுலயுமே பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியா பண்ணல. எங்க வீட்ல இப்படி கூப்பிடுவாங்க, நான் ஜெயிச்சுட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியே அவங்க வந்து அந்த சிரிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சிரிப்பு வச்சு அவங்க ரொம்ப சூப்பரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரி, அதுக்கப்புறமா ராஜ்பாய், அப்புறம் ஓவியா இவங்க 3 பேர் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. பார்ப்போம். அவங்க உள்ள வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கன்டென்ட் குடுப்பாங்க. அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் மாரத்தான் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து எபிசோடுன்னு நெனைக்கிறேன். அந்த நேத்து இல்ல 3வது எபிசோட். அதுல அவங்க டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆடுனத பார்த்து, நான் இப்ப தான் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா! நீ இதுவரைக்கும் டான்ஸ் ஆடாத மாரிலாம் தெரியல. எப்படி உங்க வீட்ல கன்ஃபார்ம் ஆடியிருப்ப அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. ஆனா இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு ஆடுனாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரிக்கிற மாரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்க நிலைமையில பிக் பாஸ் சீசன் காமன் மேன் ஷோலருந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள போறதா வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப அந்த 3 பேர் யாரா இருக்கும் அப்படின்றது தான் இன்னும் டோட்டலா இருக்கிறதே செப்டம்பர் 6 அப்படி இது வந்து ஆகஸ்ட் 26 நெனைக்கிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 10 வந்து லான்ச் ஆக போகுது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இன்னும் இருக்கிறது என்னமோ 10 நாள் தான். அந்த 10 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட காமன் மேன் ஷோல இந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிறதுலே ரொம்பவே டிஃபரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள வந்து ஆள் எடுத்துட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவில சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்க காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து உள்ள எடுத்துட்டு வரோம். அதே மாரி விஜய் டிவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேர் அப்படின்னா, ஒரு 10 பேர் விஜய் டிவி சீரியல்லேருந்து வந்தவங்களாவே இருப்பாங்க. விஜய் டிவியுடைய ப்ராப்பர்ட்டியாவே இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அவ்ளோ பேர்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். எடுக்க போறது 5 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. பார்ப்போம். நீங்க உள்ள விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் சீசன் காமன் மேன் ஷோ ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஷோவுல உங்களுக்கு யாரு ரொம்ப 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 பிடிக்கும்? யாரு உள்ள வந்தா நல்லா இருக்கும்? பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் 10 உடைய நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாவது நம்மளுக்கு வந்துச்சுன்னா, அத பத்தி ஒரு ஸ்மார்ட்டா ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம சேனல்ல போடுவோம். இனிமே நம்ம சேனல்ல கண்டிப்பா ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்க தம்பிய கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.